வெறும் கண்ணதாசனுக்கு மட்டும் நான் அந்த பெருமையை தரமாட்டேன். அதை விஸ்வநாதன் ராமமூர்த்தி எப்படி அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இப்பொழுது நெஞ்சில் ஓராவின் படம் உங்களுக்கு தெரியும். இளம் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். இந்த தக்கு லைஃபு, புக்கு லைஃபு, அது இது என்று கண்ட படங்களை பார்த்து போதை மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிற இளைய சமுதாயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள். என்னுடைய பார்வை, என்னை போல் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் இல்லை. நீங்கள் இந்த திரைப்படங்களுக்கு என்னை என் தாய் அழைத்து கொண்டு போனான். என் தாயோடு தான் பாகப்பிரிவினை பார்த்தேன், என் தாயோடு தான் பாவ மன்னிப்பு பார்த்தேன், என் தாயோடு தான் பாலும் பழமும் பார்த்தேன். இந்த 3 படங்கள், அந்த 3 படங்களில் உள்ள காட்சிகள், அந்த 3 படங்களில் கவிஞருடைய பாடல்கள், வெறும் 3 படங்களை வைத்துக் கொண்டு மட்டும் நான் நாள் கணக்கில் பேசுகிறேன். இன்றைக்கு அது போன்ற படங்களை உங்களால் பார்க்க, அப்படி இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? நான் பார்ப்பதே கிடையாது. அதை விட நேரத்தை கொல்லுகிற வேலை எதுவும் கிடையாது. வாழ்வின் அர்த்தமிழந்து போனவர்கள் தான் அது போன்ற படங்களை பார்க்க முடிப்பார்கள். ஆனால் கண்ணதாசனை பொறுத்தவரை இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு செட்டில் ஒரு 20-24 நாட்களில் ஸ்ரீதரை எடுத்த ஒரு காவியம். அவளுடைய கணவன் கேன்சர், அவனுக்கு அறுவை சிகிச்சை நடக்க போகிறது. நாளை அறுவை சிகிச்சை நடக்க போகிறது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவன் இவனுடைய முன்னாள் காதலன் என்பது இவனுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே இவன் சொல்கிறான், நாளை அறுவை சிகிச்சை நடக்கும், அது வெற்றி பெறும் என்று நான் நம்பவில்லை. நீ நம்புகிறாய், நான் நம்பவில்லை. நான் ஒரு கால் மரணித்து விட்டால் இந்த மருத்துவரை நீ எனக்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். எனக்கு இப்பொழுது பார்த்தால் அப்பனே ஒரு பெண்ணை காதலிக்கிறான், பிள்ளையே அந்த பெண்ணை துரத்தி காதலிக்கிறான். அதுதான் தக்லை என்று பிறர் சொல்ல கேட்கிறேன். அவ்வளவுதான். அப்பனும் பிள்ளையும் ஒரே பெண்ணை துரத்தி காதலிப்பதாக இந்த சமூகம் அந்த அளவுக்கு பண்பாட்டு வளர்ச்சி. ஆனால் அவன் இப்படி சொல்கிறான், நான் இறந்த பிறகு நீ விதவையாகிவிடக் கூடாது. கண்ணதாசன் கவிதையில் அழகாக சொல்வான், மங்கள கணவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம். மங்கள கணவன் மாண்டதும் அவளும் மாழ்வதே விதி என வகுத்தோம். மறுமணம் செய்வதை, பெண் மக்கள் மறுமணம் செய்வதை தடுத்தோம். பொங்கும் ஒரு பருவம் பொசுங்குமே என்னும் புத்தி இல்லாமலே கழித்தோம். இங்கு நாம் பெண்மைக்கு இடர் செய்தோம் என்று இதுவரை என்ன நான் செய்தோம் என்று அந்த கவிதை வரும். அதே மாதிரி இந்த பாடலில் நீ நாளை வேறொருவனை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிற பொழுது அவர் எழுதுகிறார். அதே மாதிரி விஸ்வநாத ராமமூர்த்திக்கு அந்த பாராட்டு சேர வேண்டும் அல்லவா? அது எப்படி இசை அமைக்கிறார், அதை எப்படி சுசீலா பாடுகிறார். நான் வியந்து போனேன். ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகள் ஒரு மாதம் சென்று நான் எல்லா இடங்களிலும் பேசிய பொழுது ஒருவர் என்னை சந்தித்தார். ஐயா, 30 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை கேட்பேன். 30 ஆண்டுகளாக. என்ன பாட்டு? சொன்னது நீதான். அந்த பாட்டில் இருப்பார், சொன்னவன் நாளை நான் இறந்து போனால் நீ அடுத்தவனை மனம் செய்து கொள் என்று சொல்கிறான் கணவன். சொன்னது நீதானா? அவளால் தாங்க முடியவில்லை. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே, நீதானே என் உயிர், நீதானே என் வாழ்வு, நீதானே சகலமும் எனக்கு. நீயா அடுத்தவனை மணக்கும்படி சொல்கிறாய்? சொன்னது நீதானா சொல் என்று பாடல் எழுதவில்லை. அப்படி பாடல் அது விஸ்வநாதன் நாம் எப்படி பிரிக்கிறான்? சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே. அடுத்த வழி பாரு, சம்மதம் தானா? இப்படி சொல்வது உனக்கு சம்மதம் தானா? ஏன் 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 என் உயிரே?
அவளால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை, அதை ஜீரணிக்க முடியவில்லை. கட்டிய கணவனே வேறொருவன் கரப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில் அதை அவளால் தாங்க முடியவில்லை. வார்த்தை விரைவாக வந்துவிடவில்லை. அந்த காட்சியை ஸ்ரீதர் இவருக்கு விவரித்திருக்கிறார். கண்ணதாசனுக்கு எழுதுகிறார், சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா, ஏ ஏ ஏ என் உயிரே. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்தவன் தந்ததும் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததும் நீதானே, உன்னுயிரில் என் உயிரை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே. படிப்படியாய் வார்த்தைகளை பார்க்கிறேன். மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்தது நீதானே, நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததும் நீதானே, நீதானே, உன் உயிரில் என் உயிரை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதான். என்ன பாட்டு! அதுக்கு அடுத்த சரணமெல்லாம் நீங்க அப்படியே சொல்லிட்டே போனா என்னை நான் மறந்துடுறேன். ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. எப்படி கொண்டு வந்து பொறுத்துக்கிறாங்க பாட்டை. அதுல இன்னொரு காட்சி ஸ்ரீதர் அவர்கள் காட்சியை சொல்கிறார். ஸ்ரீதர் திரும்பி பார்க்கிறேன் என்று அவர் வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவர் படம் எடுத்த வரலாற்றை ரொம்ப சுவையான புத்தகம். அந்த புத்தகத்தில் கண்ணதாசனை வியந்து வியந்து இருக்கிறார். நெஞ்சில் ஓர் ஆலயத்தில் இந்த காட்சி கவிஞர் விட்டார். விஸ்வநாதன் மெட்டு போட்டு விட்டார். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு?